ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, காஃபி ஏற்றுமதி பற்றி சொல்ல போகிறேன். உலக அளவில் இந்தியாவில் இருந்து அதிக அளவில் காஃபி எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. அதாவது நம்ம நாடு இந்தியா தான் 6வது லார்ஜஸ்ட் காஃபி உற்பத்தியாளர். நம்ம நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட 70-80% காஃபி எக்ஸ்போர்ட்டை நடந்துக்கிட்டு இருக்கு. மெயினாக என்ன வெரைட்டி ஆஃப் காஃபி ஏற்றுமதி செய்கிறாங்கன்னா, ரோபஸ்டா காஃபி பீன்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நிழலில் வளரக்கூடிய அந்த காஃபி கொட்டைகள், அதுக்கு பேர் ரோபஸ்டா பீன்ஸ் காஃபி கொட்டைகள் அப்படிம்பாங்க. அந்த வகை ரோபஸ்டா பீன்ஸ் காஃபி சீட்ஸ், காஃபி கொட்டைகள் அதிக அளவில் எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. அதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. அதே மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபியும் ரொம்ப பாப்புலராக இருக்கிறதுனால நம்ம இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி கிட்டத்தட்ட $2 பில்லியன் அளவுக்கு ஹிட் ஆகிருக்குது. மெயினாக இந்த கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் நடக்குதுன்னா ஜெர்மனி, பெல்ஜியம், இட்டாலி, ரஷ்யா, இந்த நாடுகளுக்கு அதிக அளவில் காஃபி இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகிட்டுருக்கு. ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் காஃபி அதிக அளவில் உற்பத்தி நடக்கிற மாநிலம் என்னலான்னா கர்நாடகா, அதாவது கொடகு மலை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே அதிக அளவில் காஃபி உற்பத்தி செய்யப்படுது. அதுக்கப்புறம் கேரளாவில் வயநாடு, அங்கேயுமே காஃபி அதிக அளவில் உற்பத்தி ஆகுது. அண்ட் தென் தமிழ்நாட்டிலையுமே உற்பத்தி ஆகுது. இதுக்கப்புறமா எமர்ஜிங் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட், இந்த பிளேசஸ்லேயும் காஃபி உற்பத்தி செய்யப்படுது. மெயினாக 2 வெரைட்டிஸ் இந்தியாவில் அதிக அளவில் நம்ம க்ரோ பண்ணுறோம். அதில் ஒன்று அரேபிகா அப்படிம்பாங்க, 2வது ரோபஸ்டா. இந்த ரோபஸ்டா காஃபி பீன்ஸ் தான் அதிக அளவில் உற்பத்தியும் நடந்துகிட்ருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 72% அளவுக்கு உற்பத்தி ஆகுது. அதே மாதிரி ஏற்றுமதியும் அதிக அளவில் நடந்துகிட்ருக்கிறது இந்த ரோபஸ்டா காஃபி கொட்டைகள் தான். இப்போ மேஜர் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன்ஸ் காஃபிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்டாலி அண்ட் ஜெர்மனி. இட்டாலியும் ஜெர்மனியும் ரோபஸ்டா காஃபி பிளெண்டை அதிக அளவில் இம்போர்ட் பண்ணுறாங்க. 2வது ரஷ்யா. ரஷ்யா இன்ஸ்டன்ட் காஃபி ப்ரிப்பரேஷன்ஸ் இந்தியாவில் ரொம்ப பாப்புலராக இருக்குது. இந்த ஒரு இன்ஸ்டன்ட் காஃபியை என்ன பண்ணுறாங்கன்னா ரஷ்யாவில் அதிக அளவில் இம்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறமா பெல்ஜியம் அண்ட் யூஎஸ்ஏ. பெல்ஜியம்லேயும் யூஎஸ்ஏலேயும் போத் வெரைட்டிஸ், அதாவது அரேபிகாஸும் இம்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் தென் ரோபஸ்டா இதையுமே இம்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் காஃபி எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் மெயினாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஐஇ கோடு, உங்கள்கிட்ட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு இருக்கணும். டிஜிஎஃப்டி வெப்சைட்டில் இருந்து நீங்கள் ஐஇசி எடுத்துருக்கணும். அண்ட் தென் காஃபி போர்டில் நீங்கள் ஒரு மெம்பராக இருக்கணும். அதுக்கப்புறமா சென்ட்ரல் எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் நீங்கள் எடுத்துருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டை, உணவுப் பொருள் ஏற்றுமதி செய்கிறதுனால சென்ட்ரல் லைசன்ஸ், எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் நீங்கள் எடுத்துருக்கணும். இதுக்கப்புறமா நீங்கள் காஃபி போர்டில் இபிஏ அப்படிம்பாங்க, அதாவது எக்ஸ்போர்ட் பெர்மிட் அப்ளிகேஷன், இது நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கணும். ஃபைல் பண்ணிவிட்டு ஃபார்ம் சி நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்டைன் பண்ணியிருக்கணும், வாங்கியிருக்கணும். அண்ட் தென் நீங்கள் ஏற்றுமதி, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் சிஹெச்ஏ ஏஜெண்ட்டையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐஇ கோடு, அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக வேறு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓனாக நீங்களாகவும் பண்ண முடியும். இல்லாட்டினா வெளியில் யாராவது ஒரு ஏஜெண்ட்டையும் நீங்கள் கொடுத்து பண்ணலாம். இந்த சர்வீசஸ்லாம் நாங்களும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கான ஃபீ என்ன அப்படின்றத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க நீங்கள் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. அந்த ஃபீ உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த கரஸ்பாண்டிங் சர்வீசஸை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ஃபுட் ப்ராடக்டை ஏற்றுமதி செய்கிறதால, லைக் காஃபி எக்ஸ்போர்ட் பண்ணுறதால பையர்ஸை இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ப்ராப்பராக அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்களும் என்ன கேட்கலாம் அப்படின்னா, அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு குவாலிட்டி சர்டிஃபிகேஷன்ஸ் வேணுமான்னு கேட்கலாம்.
உதாரணத்துக்கு நீங்கள் அந்த ஃபேர் ட்ரேடு சர்டிஃபிகேஷன் அப்படிம்பாங்க, அது எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்கானிக்கில் க்ரோ பண்ணணும், ஆர்கானிக் காஃபி இதுக்குமே நல்ல டிமாண்ட் இருக்குது. அப்போது யூஎஸ்டிஏ ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் எடுத்து வச்சுக்கலாம். யூஎஸ்டிஏ ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்கானிக் காஃபி ஏற்றுமதி செய்ய முடியும். அமெரிக்கா மாதிரி நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இதையெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி குவாலிட்டி சர்டிஃபிகேஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இது உணவுப் பொருள் அப்படின்றதுனால எல்லா நாட்டிலையுமே ஸ்ட்ரிக்டாக மானிட்டர் பண்ணுவாங்க. அந்த இம்போர்ட் உள்ள நாட்டுக்கு அந்த சரக்கு வரும்போதும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. குட்ஸையும் செக் பண்ணுவாங்க, தேவைப்பட்டால் டெஸ்ட் பண்ணுவாங்க, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸையும் பார்ப்பாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு தான் அந்த ப்ராடக்டே அவங்க உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதனால் ஒரு ஃபுட் ப்ராடக்ட் நீங்கள் ஏற்றுமதி செய்ய போகிறீங்க, லைக் காஃபி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் தரவாக ரிசர்ச் பண்ணிட்டு தான் நீங்கள் களத்தில் இறங்கணும். ப்ராஃபிட் மார்ஜின், அதாவது காஃபி பீன்ஸ், காஃபி கொட்டைகளை நம்ம ஏற்றுமதி செய்யும்போது எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, அரேபிகா வெரைட்டி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜினாக கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து ஒரு 18% வரைக்கும் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ரோபஸ்டா வெரைட்டி ஏற்றுமதி பண்ணுறீங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜின் 8லேருந்து 12 வரைக்கும் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காஃபி ஏற்றுமதி செய்கிறதுக்கு அப்போது டாக்குமெண்டேஷன்ஸ், மெயினாக எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸு உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐஇசி இருக்கணும். நீங்கள் அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி எடுத்து வச்சுருக்கணும், ஐஇசி இருக்கணும், ஏடி கோடு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஷிப்பிங் பண்ணும்போது கமர்ஷியல் இன்வாய்ஸு, அதுக்கப்புறம் பேக்கிங் லிஸ்ட் இருக்கணும். அண்ட் தென் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் இருக்கணும், ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் இருக்கணும், எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் இருக்கணும், நீங்கள் காஃபி போர்டில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்கணும். இது தவிர ஏதாவது குவாலிட்டி சர்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் பையர் கேட்டாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வச்சு உங்கள் ஷிப்மெண்ட்டோட அதையும் அனுப்பி வைக்கணும். உங்களுக்கு அக்யூரேட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு ஷிப்பிங் ஏஜெண்ட்டை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டருக்கும் மேனுஃபேக்சர் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசங்கள் இருக்குது காஃபியில் அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காஃபியை அந்த ரா க்ரீன் காஃபி பீன்ஸை பர்ச்சேஸ் பண்ணி, அதாவது ஃபார்மர்ஸ்ட்டு இருந்து வாங்கி அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம ரா க்ரீன் காஃபி பீன்ஸை நம்ம ஃபார்மர்ஸ்ட்டு இருந்து வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது மார்ஜின் கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து ஒரு 15% வரைக்கும் வச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நீங்கள் ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக இருந்தீங்கன்னா. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஃபேக்ட்ரி மெயின்டைன் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு தலைவலிகள்லாம் இருக்காது. ஜஸ்ட்டு நீங்கள் வாங்குறீங்க அண்ட் தென் பல்காக அந்த காஃபி ரோஸ்ட் பண்ணுற அந்த இம்போர்ட்டருக்கு, இல்லாட்டினா காஃபி ரோஸ்டர்ஸ் வந்து இறக்குமதியாளரே என்னவாக இருப்பாங்கன்னா காஃபி ரோஸ்டர்ஸாக இருப்பாங்க. அப்படி இல்லாட்டின்னா அவங்க இம்போர்ட் பண்ணி அவங்க நாட்டில் இருக்கிற அந்த காஃபி ரோஸ்டர்ஸ்ட்டை கொடுப்பாங்க, இல்லாட்டினா ஹோல்சேலர்ஸ்ட்டை சேல்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேக்ட்ரி வச்சுக்கிற அந்த ஒரு தலைவலிலாம் கிடையாது. பட் ஒரு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக நீங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஃபேக்ட்ரி ஒரு ப்ராசஸிங் யூனிட்லாம் செட் பண்ணுறது அப்படின்றது ஒரு சாமானியமான காரியம் கிடையாது. அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணணும், அண்ட் தென் நல்ல நாலேஜ் இருக்கணும், அந்த ஃபேக்ட்ரி செட்டப் கொண்டு வரணும். ஆனால் ஹைலி ரிஸ்கி ஆப்ரேஷ்னலாக இருந்தால் கூட ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான அளவில் அந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்தால் கூட ப்ராஃபிட் மார்ஜினும் நீங்கள் எவ்வளோ வச்சுக்கலாம்னா நல்லா அதிகமாகவே வச்சுக்க முடியும். ஒரு 25லேருந்து 40% வரைக்குமே என்ன பண்ணலாம்னா ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு ஏற்றுமதி பண்ணலாம் ஒரு மேனுஃபேக்சரராக இருந்தீங்கன்னா. இதே இது ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக இருந்தீங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாக வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். 8லேருந்து 15% வரைக்கும் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். அட் த சேம் டைம் நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஓன் பிராண்டிங்கில் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த காஃபி கொட்டையில் நீங்கள் ஏற்றுமதி செய்யலாம். ஏற்றுமதி தொழில் நான் மெம்பர் ஒன்லி வீடியோஸ் மூலமாக டீச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போது இந்த பிளேயால் நான் கிளிக் பண்ணுறேன். நம்ம மெம்பர் ஒன்லி வீடியோஸில் என்னென்ன வீடியோஸ்லாம் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஸ்டெப் 20, ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 20 வரைக்கும் சம் வீடியோஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் பார்க்குறீங்க ஸ்டெப் 1, ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 20 வரைக்கும்
சம் வீடியோஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் மூலமா நீங்கள் எப்படி ஏற்றுமதி தொழில், அதாவது ஒரு குட்ஸை எப்படி இந்தியாவிலேருந்து அப்ராடுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக கற்றுக்க முடியும். இது தவிர நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். எப்படி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட 70+ வீடியோஸ், மெம்பர் ஒன்லி வீடியோஸ் இருக்குது. நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தே ஏற்றுமதி தொழில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கற்றுக்க முடியும். அதாவது பையரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி கொரியர் மூலமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஏர் ஷிப்மெண்ட் பண்ணணும், எப்படி சி ஷிப்மெண்ட் பண்ணணும், எல்லா தகவல்களும் முழுமையாக நம்மளுடைய மெம்பர் ஒன்லி வீடியோஸ் மூலமாக நான் டீச் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் கற்றுக்கலாம் ஏற்றுமதி தொழில். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன்.